ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருந்து குழம்பு செய்யலாமா? இதுக்கு வந்து அரை மருந்து மசாலா வந்து வாங்கிக்கணும். கடையில் விற்பாங்க. 2 ஸ்பூன் அரை மருந்து மசாலா சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். தேங்காய் கூட வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய பூண்டு சேர்க்கணும். பூண்டு வந்து நிறைய சேர்க்கணும். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளியை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இதை வந்து கொதிக்க வைக்கணும். இது கொதித்த உடனே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கணும். இது கூட கருவாடு சேர்த்துக்கணும். இந்த திருக்க மீன் கருவாடு சொல்லுவாங்க. அந்த கருவாடு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. முதுகு வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கருவாடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். வழக்கம் போல் கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் எல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து எதுக்காக சாப்பிடுவாங்கன்னா, குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து வயிற்றில் உள்ள புண்ணுலாம் நல்லா ஆற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.